மற்றும் 4 வயது சிறார் பாலர் பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றம். 2026-2035 தேசிய கல்வி திட்டத்திற்கு இணங்க ஒருங்கிணைப்பு. இவ்வாண்டு 30,000 பேரை பணியமர்த்த பொதுச்சேவை ஆணையம் இலக்கு. பத்துமலையில் களை கட்டி வருகிறது தைப்பூச திருவிழா. ஜனவரி 30ஆம் நாள் வெள்ளிரத புறப்பாடு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. சமூக மேம்பாட்டுத்துறையின் கீழ் பாலர் பள்ளிகள், சிறார் வழிகாட்டி மையங்கள் ஆகியவற்றின் பாடத்திட்டத்தில் காலத்திற்கேற்ற மாற்றம் செய்யப்படும். 5 வயதில் பாலர் கல்வியை சிறார் பெறும்பொழுது அதற்கேற்ற உரிய ஒருங்கிணைப்பு அமைப்பதை உறுதிப்படுத்த அது மேற்கொள்ளப்படும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி தெரிவித்தார். இப்பொழுது போலவே கிமாஸ் கீழ் உள்ள பாலர் பள்ளிகள் இயங்கும். காலத்திற்கேற்ப அவற்றின் பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்படும். அவற்றின் பாடத்திட்டத்திற்கும் தேசிய பள்ளிகளின் பாலர் கல்வி பாடத்திட்டத்திற்கும் ஒருங்கிணைப்பு இருப்பதை அரசு உறுதிப்படுத்தும். கிமாஸ் கீழ் உள்ள பாலர் பள்ளிகளின் கல்வி கவனத்துடன் வடிவமைக்கப்படும் என கிராம முன்னேற்ற வட்டார அமைச்சருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் குறிப்பிட்டார். 2026-2035 கல்வி திட்டத்தின் கீழ் 6 வயதில் முதலாம் ஆண்டில் நுழையும் நடைமுறை 2027 கல்வி ஆண்டில் நடப்புக்கு வரும். தகுதியுடைய 6 வயது நிரம்பிய சிறாரை முதலாம் ஆண்டில் சேர்ப்பது சிறு வயது முதலே அதிகாரப்படியான சீரான கல்வியை அவர்கள் பெற வகை செய்யும். நாட்டின் கல்வி முறையையும் அது வலுப்படுத்தும் என மலேசிய தேசிய பல்கலைக்கழக கல்வியியல் வல்லுநர் முனைவர் அன்வார் அஹ்மத் தெரிவித்தார். பல நாடுகளில் 6 வயது தொடங்கி மாணாக்கர் தொடக்க கல்வியை பெறும் நடைமுறை ஆக்ககர பலனை கொணர்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. அடுத்த ஆண்டு தொடங்கி பாலர் கல்வியை 5 வயது சிறார் பெறும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பெற்றோர் சிலர் தங்கள் பிள்ளைகள் தொடக்க கல்வியை பெற இன்னமும் முதிர்ச்சி அடையவில்லை என எண்ணக்கூடும். இப்பொழுது தொடங்கி அதற்கு ஆயத்தமாகுமாறு பெற்றோரை பிரதமர் ஊக்குவித்ததை முனைவர் அனுவா சுட்டிக்காட்டினார். அது சரியான திட்டமென கருத்துரைத்த அவர் வருங்கால தலைமுறைக்கான கல்வி திறத்தை உறுதிப்படுத்தும் மடானி அரசின் கடப்பாட்டை புலப்படுத்துவதாக கூறினார். ஆசியான் வட்டாரத்தில் புருனாய், சிங்கப்பூர், வியட்நாம் ஆகிய நாடுகளில் 6 வயதில் சிறாருக்கு தொடக்க கல்வி புகட்டப்படுகிறது. உலக அளவில் 140க்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த நடைமுறையை பின்பற்றுகின்றனர் என அவர் குறிப்பிட்டார். அதேவேளை வகுப்பறைகள் எண்ணிக்கையும் ஆசிரியர் எண்ணிக்கையும் சவாலாக அமையக்கூடும் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். அந்த முன்னெடுப்புக்கு ஆதரவாக போதிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என கல்வி அமைச்சு வழங்கிய உறுதிப்பாட்டையும் முனைவர் அனுவா இவ்வேளையில் மேற்கோள் காட்டினார். சபா கினபத்தங்கான் நாடாளுமன்ற தொகுதி மற்றும் லாமாக் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களில் தேசிய முன்னணி கண்ட மகத்தான வெற்றி கடைநிலை தொடங்கி காட்டப்படும் கடப்பாடு, சேவை, அர்ப்பணிப்பு முதலியவை மீதான மக்களின் வலுவான நம்பிக்கையை புலப்படுத்துகிறது. மக்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு ஈட்டப்பட்டிருக்கும் அந்த வெற்றியை பொறுப்புடன் கையாளுமாறு பிரதமர் வலியுறுத்தினார். வெற்றி பெற்ற மக்கள் நிகராளிகள் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் சிறந்த தலைமைத்துவ பண்புகளையும் வெளிக்கொணர வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் நினைவுறுத்தினார். மக்களின் தேவை அறிந்து உணர்ந்து அனைவருக்கும் முழுமையான சேவையை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வழுவாது வழங்க வேண்டும். மாநில அரசின் ஒத்துழைப்போடு சபாவின் மேம்பாட்டை உறுதிப்படுத்தும் கடப்பாட்டை மடானி அரசு கொண்டுள்ளது. மக்களின் நல்வாழ்வை பேணுவதிலும் மேலோங்கச் செய்வதிலும் அது முழு கவனத்தையும் செலுத்தும் என பிரதமர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் அவ்விரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற மொஹமட் குர்னியாவான் நயீம் முக்தா மற்றும் மொஹமட் இஸ்மாயில் ஆயோப்புக்கு டத்துஸ்ரீ அன்வார் வாழ்த்துக்களை உரித்தாக்கினார். கினாபத்தங்கான் இடைத்தேர்தலில் மொஹமட் குர்னியாவான் நயீம் 14,000 வாக்குகள் பெரும்பான்மையில் மகத்தான வெற்றி கண்ட வேளை லாமாக் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மொஹமட் இஸ்மாயில் 5,500க்கும் கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றியை ஈட்டினார்.
புறநகர் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும். மக்கள் நல்வாழ்வை முன்னிறுத்தி தொடர்புடைய இடங்களின் வசதிகள் தரமுயர்த்தப்படும் என பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி உறுதியளித்தார். உட்புற பகுதிகளுக்கு செல்ல சாலைகள் மற்றும் பாலங்களை நிர்மாணிப்பது ஆகியனவும் அவற்றில் அடங்கும். மேலும் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பது, குறிப்பாக வேளாண் மற்றும் நடவு துறைகளில் மக்களை ஈடுபடுத்துவது, புறநகர் உட்புற பகுதிகளை அழகுபடுத்துவது, சமூக மண்டபம் உட்பட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது முதலிய திட்டங்களின் மீதும் கவனம் செலுத்தப்படுகிறது. சரவா காப்பேட்டில் சோங் பட்டணத்தின் 2ஆம் மீள் குடியேற்ற திட்டத்தின் கீழ் புதிய மண்டபத்தை திறந்து வைத்து அமைச்சர் உரையாற்றினார். அரசு ஊழியர் 30,000 பேரை பணிக்கமர்த்த பொதுச்சேவை ஆணையம் இவ்வாண்டு இலக்கு வகுத்துள்ளது. பொதுச்சேவைத்துறை தேவையை நிறைவு செய்யவும் வெற்றிடங்களை நிரப்பவும் அந்த இலக்கு துணைக்கோலும் என அதன் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அம்மா ஜைலானி முகமது யூனூஸ் தெரிவித்தார். மக்களுக்கு வழங்கப்படும் பொதுச் சேவை சீராகவும் ஆக்ககர முறையிலும் இருப்பது அதன் வழி உறுதிப்படுத்தப்படும் என அவர் கருத்துரைத்தார். கடந்த ஆண்டு 25,000 பேரை சேர்க்க இலக்கு வகுக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாண்டுக்கான ஆள் சேர்ப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 700க்கும் மேற்பட்டோர் இன்று நேர்முக தேர்வுக்கு வந்தனர். ஆனால் தமது தரப்பு 1,500 பேருக்கு இலக்கு வகுத்ததை அவர் குறிப்பிட்டார். 2024உடன் ஒப்பிடுகையில் பொதுச் சேவைத்துறை பணிகளுக்கான விண்ணப்பம் கடந்த ஆண்டு 2 லட்சமாக குறைந்தது. இவ்வாண்டும் அடுத்த ஆண்டும் அஃது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. SSPA முறைமையின் கீழ் அரசு பணிகளுக்கு விண்ணப்பம் செய்வோர் SPMஐ அடிப்படை தகுதியாக கொண்டிருத்தல் வேண்டும் என அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய விதி அந்த எண்ணிக்கை சரிவுக்கு காரணம் என டத்துஸ்ரீ டாக்டர் அம்மா ஜைலானி விளக்கினார். ரஷ்யா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் 2 நாள் சிறப்பு பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று தொடங்கி வரும் 27ஆம் நாள் வரை அவர் ரஷ்யாவில் இருப்பார். சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்காண்டரின் அதிகாரப்படியான ஃபேஸ்புக் பக்கத்தில் அந்த தகவல் பகிரப்பட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் அதிகாரப்படியான அழைப்பை ஏற்று அவர் அங்கு சென்றுள்ளார். செனாய் அனைத்துலக வானூர்தி நிலையத்திலிருந்து காலை மணி 8:25க்கு சுல்தான் இப்ராஹிமை ஏற்றிய சிறப்பு விமானம் ரஷ்யாவுக்கு புறப்பட்டது. இடைக்கால ஜொஹோர் ஆட்சியாளர் துங்கு மக்குத்தா இஸ்மாயிலும் ஜொஹோர் துங்கு தமங்கோங் துங்கு இட்ரிஸ் இஸ்கண்டா அல்ஹாஜும் அவரை வானூர்தி நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தனர். ரஹ்மா உதவி தொகை திட்டம் SDR அடிக்கடி சிங்கப்பூர் சென்று திரும்பும் மலேசியர்களுக்கு அந்த உதவி மறுக்கப்படும் என நீதி துணை அமைச்சர் துவான் லியூ சின்தோங் தெரிவித்தார். பொருளாதார ரீதியில் நலிவுற்றிருக்கும் மலேசியர்களின் சுமையை சற்றே குறைக்கும் நோக்கத்துடன் SDR திட்டம் தொடங்கப்பட்டது. அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உள்நாட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்பதும் அதன் தகுதிப்பாடுகளின் ஒன்றாகும் என துணை அமைச்சர் விளக்கினார். எனவே தொடர்புடையோர் அடிக்கடி சிங்கப்பூர் சென்று திரும்புவது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கான SDR உதவி ரத்து செய்யப்படும் என்றார் அவர். தைப்பூச திருவிழாவிற்கு 1 வாரம் மட்டுமே எஞ்சியுள்ளது. இம்முறை ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் கொண்டாடப்படுவதால் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களை வரவேற்க முழு ஆயத்த நிலையில் இயங்குகிறது பத்துமலை திருத்தலம். மக்களின் வசதிக்காக பல்வேறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான அறங்காவலர் டத்தோ நா சிவகுமார் தெரிவித்தார். நாட்டின் மையப்பகுதியில் வீற்றிருக்கும் பத்துமலை திருத்தலம் மலையகத்தின் முப்படை வீடுகளின் ஒன்றாக திகழ்கிறது. 1891ஆம் ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு 135 ஆண்டாக பத்துமலையில் தைப்பூச திருவிழா நடைபெறவிருக்கும் நிலையில் நாட்டின் மாபெரும் சமய விழாவான தைப்பூசத்தை முன்னிட்டு வரும் ஜனவரி 30ஆம் தேதி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மதியம் 2:30 மணி அளவில் பத்துமலைக்கு சிறப்பு வருகை புரிகிறார். இவ்வாண்டு பக்தர்கள் ஆற்றங்கரையில் வழிபாடுகளை மேற்கொள்ளவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வருஷம் பால் குடத்துக்கு நம்ம படியில் எடுத்தீங்கன்னா 1வது படிக்கட்டு முறையில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பால் குடம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 1வது படியில் ஏறி போனால் தான் நீங்கள் நேராக சன்னதி முன்னுக்கு போகிற வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். காவடிக்கு 2வது படிக்கட்டு இடத்துல வச்சுருக்கோம். உரிமை மேலைகள் இந்த மாதிரி மேலே வாத்தியர்களுக்கெல்லாம்
அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், பிள்ளையார் கோயில் முன்னுக்கு கொண்டு இடம் கொடுத்துருக்கோம். பக்தர்களோட வசதிக்காக நிர்வாகம் கோயிலை 30ஆம் தேதியிலேருந்து கோயில் 24 நேரம் திறக்கப்படும். பத்துமலை தைப்பூசத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடும்படி அவர் கேட்டுக் கொண்டார். தைப்பூச திருவிழா பக்தி நெறியுடனும் பாதுகாப்புடனும் நடைபெறுவதை ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் உறுதி செய்யும் என டத்தோ நா. சிவகுமார் உறுதியளித்தார். வரும் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு திருமுருக பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராய் தாய் வீடாம் ஜலன் பண்டார் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து வெள்ளி ரதத்தில் பத்துமலையை நோக்கி புறப்படுவார். வழி நெடுகிலும் சிறப்பு பூஜைகளுக்கு மத்தியில் வெள்ளி ரதம் ஜனவரி 31ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பத்துமலை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 1ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அளவில் எப்போதும் ஆத்தங்கரத்தில் போயிட்டு வேலை பண்ணிட்டு அந்த ஊர்வலம் நடக்கும். பெட்டாசு இந்த மாதிரி வான வெடிக்கை இதுக்கெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ட்ரோன்ஸ் யாராச்சும் முன்னாலே அப்ளை பண்ணியிருந்தா கொடுத்துருப்பாங்க. அந்தந்த நேரத்தில் பிடிஆர்எம் அவங்க என்னாச்சும் ஒரு கருத்துக்கள் சொன்னாங்களா, அதை கேட்டு அப்பப்போ நம்ம நடந்துட்டு போனால் நம்மளோட இந்த வருஷம் தைப்பூசம் ஒரு சுமூகமான வெற்றிகரமான ஒரு தைப்பூசமாக நடக்கும் சொல்லி நிர்வாகம் அந்த நேரத்தில் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சேவற்கொடி ஏற்றப்பட்டு பத்துமலை தைப்பூச விழா சடங்கு பூர்வமாக தொடங்கும். தைப்பூசத்தை முன்னிட்டு பத்துமலையில் அதிகளவில் பக்தர்கள் கூடுவர் என்பதால் போக்குவரத்து ஏற்பாடுகளும் சீராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்பது போல் பொங்கல் கொண்டாட்டங்கள் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையில் பேரா பகண்டாத்தோ குவால பேரா தோட்டத்து மக்கள் மண் வாசனை மாறா பொங்கல் திருநாளை கொண்டாடி திளைத்தனர். கலை கலாச்சார விழுமியங்களுக்கு சிறிதும் பிசிறு இல்லாமல் அங்கு வீற்றிருக்கும் ஸ்ரீராமர் ஆலயத்தில் அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ராமர் ஆலயமாக அது விளங்குகிறது. ஏறத்தாழ 5 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட அந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். போன வருடம் யூனிவர்சிட்டி மாணவர்களை கூட்டு நாங்கள் அன்னதான சப்பாரியோட அவங்க தான் பரிமாறுறாங்க. இந்த தடவை இங்கே பாகண்டத்தோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் பரிமாறுறாங்க. எக்ஸ்ட்ரா மைலேஜ் எங்களுக்கு என்னன்னாக்கா சகோதரிகள், அதாவது ராமகிருஷ்ண ஆசிரமத்திலேருந்து சாரதா தேவி இல்லத்துலேருந்து குறைஞ்சது ஒரு 2-3 ஹவருக்கு பஜனை செஞ்சாங்க. இந்த கோயில் நிர்வாகத்தில் நான் கொஞ்சம் விசாரித்தேன். அவங்க கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பஜனை ஒரு 2 ஹவர் 3 ஹவர்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட கலாச்சாரம் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க, அதான் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இந்த பாலிடெக்னிக்லேருந்து குறைஞ்சி ஒரு 70 பேர் கலந்துக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் அவங்க பார்த்துக்கிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தோட்டத்து மண் வாசனையை பரப்பும் இந்த விழாவில் பங்கேற்க ஸ்லாங்கூர், கோலலம்பூர், கிடா ஆகிய மாநிலங்களிலிருந்து மக்கள் வருவார்கள். பாகண்டாத்தோவில் உள்ள பன்னுட்ப கல்லூரி மாணாக்கர்களும் இதில் கலந்து கொள்ள தவறியதில்லை. ஸோ நான் இங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மரீன் கோர்ஸ் படிக்கிறேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாகண்டாத்தோ 10+1 ராமர் ஆலயத்தில் இந்த பொங்கல் செய்கிறதுல ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு. குவால பேரா தோட்டத்தில் ஏறத்தாழ 50 குடும்பங்கள் இன்னும் உள்ளனர். அவர்கள் பெரும்பாலும் செம்பனை மற்றும் தென்னை தொழில்களில் ஈடுபடுகின்றனர். தாங்கள் செய்கின்ற தொழில் வேளாண்மையுடன் தொடர்பு இருப்பதால் அவர்கள் பொங்கலை கொண்டாட ஒருபோதும் மறந்ததில்லை. உழவு தொழில் மேன்மையுற பொங்கல் விழாவின் போது அவர்களுடன் கைகோர்க்கிறது மலேசிய தெலுங்கு அறவாரியம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகள், அதே சமயத்தில் பாலிடெக்னிக்கில் படிக்கும் பயலும் எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த பொங்கல் திருவிழாவில் கோலாகலமாக கொண்டாடிருக்காங்க. அந்த ஒத்துமை, அந்த கலாச்சாரம், அந்த இது எல்லாத்தையும் பேணி காமிக்கிறாங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சி வருஷம் நீங்கள் திருப்பி நல்லா இன்னும் பிரம்மாண்டமாக செய்யணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீராமர் ஆலய நிர்வாகத்தினர் திருவிழா மற்றும் பண்டிகை காலங்களில்
செயல்பாடுகளில் இளையோரை அதிகம் ஈடுபடுத்துவதை அவர் வரவேற்றார். இந்திய கலை கலாச்சாரங்களை இளைஞர்களிடம் கொண்டு செல்ல ஆலயங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றார் அவர். உழைப்பின் பெருமையை உய்விக்கும் தமிழர்களின் அடையாளமாக பொங்கல் திருநாள் விளங்குகிறது. நன்றி உணர்வை எடுத்தியம்பும் அந்த உன்னத விழாவின் அருமையை அடுத்த தலைமுறையினரும் போற்றி வணங்க வேண்டும் என்ற நோக்கில் பேரா ஈப்போ சங்கீத சபா தமிழ் பள்ளி பொங்கல் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது. தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோரின் ஈடுபாட்டில் சங்கீத சபா தமிழ் பள்ளியில் பொங்கல் விழா களை கட்டியது. சிறப்பு விருந்தினராக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் கலந்து சிறப்பித்தார். மாணவர்கள் அழகான பாரம்பரிய உடைகள் அணிந்து பொங்கல் பாடல்களையும் நடனங்களையும் ஆடிப்பாடி இந்த விழாவிற்கு அழகு சேர்த்தனர். பொங்கல் திருநாள் நன்றி உணர்வு மட்டுமின்றி இயற்கையோடு இசைந்த நம்மவர்களின் வாழ்க்கையும் அக தூய்மையுடன் சுற்றத்தாருடன் கூடி வாழும் பண்பையும் நமக்குள் விதைக்கிறது. ஏட்டுக்கல்விக்கு அப்பால் பண்பாடும் ஒழுக்கமுமே நம்மை சிறந்த மனிதனாக உருவாக்க துணை புரிகிறது. அத்தகைய பாரம்பரியம் நம் இளம் செல்வங்களிடமும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டியது அவசியம். அந்த விழிப்புணர்வோடு செயல்பட்டு இந்த பொங்கல் விழா வெற்றியடைய வழிகோலிய பள்ளி ஆசிரியர்கள் பங்களிப்பை துளசி பாராட்டினார். புதிய தோற்றம் காண உள்ளது 71 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பினாங்கு தேசிய வகை ராஜாஜி தமிழ் பள்ளி. அதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் இன்று அதன் அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. 1955 ஆண்டு முதல் இங்குள்ள ஸ்ரீ அம்பகராத்தூர் பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான நிலத்தில் இயங்கி வரும் ராஜாஜி தமிழ் பள்ளி இன்னும் 2 ஆண்டுகளில் பரிணாம வளர்ச்சி கண்டு புதிய தோற்றத்துடன் காட்சியளிக்கவிருக்கிறது. அதன் முன்னோட்ட நிகழ்வாக கட்டட அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு பள்ளியின் கட்டுமானம் உட்பட அதற்கான அடிப்படை வசதிகளும் உறுதி செய்யப்படும் என பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய பணங்கள் செலவு பண்றோம், நிறைய ட்ரைனிங் கொடுத்துறோம், நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமா நம்ம பிள்ளைங்க சொகுசா உட்காந்து படிக்கிறதுக்கு மேசன் ஆக்காது. இந்த வருஷம் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு கிளாஸ் ரூமுக்கு எல்லாம் புது மேஜன் ஆக்காளிகள் கொடுக்குறோம். அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ளார எல்லா 28 தமிழ் பள்ளிகளுக்கும் புது மேசை, புது நாற்காலி கொடுத்துருவோம். அதே போல் நவீனமாக பிள்ளைங்களுக்கு கல்வி போக்குறதுக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் போர்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. அந்த பொருள் செஞ்சிட்டோம். இருந்த போதிலும் மேலும் மேலும் செய்யணும்னு ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ஒரு ஸ்மார்ட் போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். இந்த பள்ளியில் தற்போது 114 மாணவர்களும் 12 ஆசிரியர்களும் 3 பணியாளர்களும் உள்ளனர். பினாங்கு மாநிலத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தும் வகையில் 9583 சதுர அடி நிலப்பரப்பில் இந்த பள்ளி கட்டப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். அவர்கள் கல்வி கற்கும் பாடசாலை மாணாக்கருக்கு ஏற்றாற்போல வசதியுடன் இருப்பதை உறுதி செய்வதில் அரசு திடமாக உள்ளது. Persoalannya, adakah anda sudah bersedia? Jangan risau. My Mahir oleh Telengkop kan ada terokai kerjaya berpotensi terkini. Temui laluan yang sesuai dengan kemahiran anda. Kenal pasti apa yang diperlukan untuk melangkah lebih jauh. Bina kerjaya yang kekal relevan hari ini dan masa depan. Semuanya ada di My Mahir oleh Telengkop. Layari www.mymahir.my untuk maklumat lanjut. இந்தோனேசிய நிலச்சரிவில் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை. அந்நாட்டின் அதிகார தரப்பிடமிருந்து பெறப்பட்ட தரவுகள் அடிப்படையில் விஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியது. மேற்கு பண்டோங்கில் வசிக்கும் தம்மிடம் பதிந்து கொண்ட மலேசியர்களை ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் தொடர்பு கொண்டு அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தமது இரங்கலையும் அது தெரிவித்துக் கொண்ட நிலையில் காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் நடவடிக்கைகள் சீராக நடைபெற தாம் இறைவனை இறைஞ்சுவதாகவும் விஸ்மா புத்ரா தெரிவித்தது.
இந்தோனேசியா மேற்கு ஜாவாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி குறைந்தது 10 பேர் உயிரிழந்தனர், 80 பேர் மாயமாகியுள்ளனர். மண்ணில் புதைந்தோரை மீட்கும் பணியில் போலீஸ், ராணுவம், தன்னார்வலர் ஆகியோர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இடைவிடாது பெய்த கனமழையால் மேற்கு பண்டோங்கில் உள்ள 2 கிராமங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. நேற்று பின்னிரவு 2:30 மணி வாக்கில் மூண்ட அந்த இயற்கை பேரிடரால் மக்கள் வீடுகளை இழந்து கதியற்று போயிருக்கின்றனர். இடிபாடுகளில் சிக்கிய சடலங்களையும் காணாமல் போனவர்களை தேடவும் ட்ரோன்களும் இயந்திரங்களும் மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்படுகின்றன. 12க்கும் மேற்பட்ட கிராம குடியிருப்பாளர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். சுமாத்ரா தீவில் கடந்த ஆண்டு இறுதி அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் சிக்கி 1200 பேர் பலியாகினர். 2,40,000-க்கும் அதிகமானோர் சொத்துடைமைகளை இழந்தனர். அளவுக்கு அதிகமான காடழிப்பு நடவடிக்கைகளால் அத்தகைய கொடூர இயற்கை பேரிடர் அடிக்கடி ஏற்படுவதை சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டினர். அமெரிக்கா மினியாபோலிஸில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மீண்டும் ஒருவரை சுட்டுக்கொலை. அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியேற்ற எதிர்ப்பு நடவடிக்கையின் போது குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் அமெரிக்க குடிமகனை மீண்டும் சுட்டுக் கொன்ற சம்பவம் அங்கு போராட்ட கனலை வெடிக்கச் செய்துள்ளது. ஆயுதமேந்திய அதிகாரிகளை டிரம்ப் உடனடியாக நகரிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என அவர்கள் சினங்கொண்டு ஆர்ப்பரித்து வருகின்றனர். துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் 37 வயது அலெக்ஸ் ஜெஃப்ரி பிரிட்டி நேற்று மருத்துவமனையில் உயிரிழந்தார். கடந்த சில வாரங்களில் மினியாபோலிஸ் நகரில் அரசு அதிகாரிகளால் கொல்லப்பட்ட 2வது நபராக அவர் உள்ளார். உயிரிழந்த அலெக்ஸ் ஜெஃப்ரி மினியாபோலிஸ் வாசி என்பதோடு அமெரிக்க குடிமகனும் மருத்துவமனை தாதி என்பதையும் நகர போலீஸ் தலைவர் பிரையன் ஓஹாரா உறுதிப்படுத்தினார். அதிபர் டிரம்பின் குடியேற்ற எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக குடிநுழைவுத்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் மினியாபோலிஸில் பல வாரங்களாக கடுமையாக சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட ஆடவரை சுடுவதற்கு முன் அதிகாரிகள் அந்த ஆடவருடன் மல்யுத்தம் செய்து அவரை தரையில் தள்ளுவதும் பின்னர் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதும் மறைக்காணியில் பதிவாகியுள்ளது. அந்த காணொலி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. ஆடவர் கையில் துப்பாக்கியை வைத்திருந்ததாலும் அதை அவர் கீழே போட மறுத்ததன் காரணத்தினாலும் துப்பாக்கிச் சூடு நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆயினும் காணொலியை நன்கு ஆராய்ந்து பார்த்ததில் உயிரிழந்த ஆடவரிடமிருந்து துப்பாக்கியை எடுத்துக் கொண்ட பின்னரே அதிகாரிகள் முதல் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக பெலிங்கட் புலனாய்வு மற்றும் செய்தியாளர் அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. பதக்கங்கள். 2025 ஆசியான் பாரா விளையாட்டுப் போட்டியில் மலேசியா ஈட்டிய பதக்கங்கள் எண்ணிக்கை இலக்கிடப்பட்டதை காட்டிலும் அதிக பதக்கங்களை குவித்து வெற்றி கனவின் உச்சாணி கொம்பில் நிற்கிறது மலேசியா. தாய்லாந்து நக்கோன் ரட்சசிமாவில் நடைபெற்ற அந்த போட்டியில் முன்னதாக 181 பதக்கங்களுக்கு மலேசியா குறிவைத்தது. 62 தங்கம், 60 வெள்ளி, 70 வெண்கல பதக்கங்கள் மலேசியாவின் தோள் சேர்ந்துள்ளன. மொத்தம் 192 பதக்கங்களை ஈட்டிய நிலையில் பதக்கப்பட்டியலில் 3ஆம் இடத்தில் நாடு உள்ளது. தாய்லாந்து 165 தங்கங்களுடன் முதல் இடத்திலும் 128 தங்கங்களுடன் இந்தோனேசியா 2ஆம் இடத்திலும் உள்ளன. தடகளம், நீச்சல், பூப்பந்து, பளுதூக்குதல், சைக்கிள் ஓட்டம் ஆகியவற்றில் கோலோச்சி மலேசியா தங்கம் வென்றது. 2025 ஆசியான் பாரா விளையாட்டுப் போட்டி நிறைவை நாட இன்னும் ஒரு நாள் எஞ்சியிருக்கும் நிலையில் மேலும் அதிகமான பதக்கங்களை குவிக்கும் வாய்ப்பு மலேசியாவுக்கு உள்ளதென நம்பப்படுகிறது. ஆசியான் வட்டாரத்தில் பாரா விளையாட்டுப் போட்டியில் ஆளுமையாக மலேசியா உருவெடுப்பதை இந்த அடைவு நிலை புலப்படுத்துகிறது.
மற்றொரு நிலவரத்தில் 2025 பாரா ஆசியான் விளையாட்டுப் போட்டியில் நிர்ணயித்த இலக்கை அடைந்தனர் நாட்டின் பாரா வீரர்கள். ஆடவர் T12 பார்வை குறைபாடு உடையோருக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் மலேசியாவின் 55வது தங்கப் பதக்கத்தை வாங்காகி உறுதி செய்தார். அவரது இந்த அபார சாதனை நாட்டின் பதக்க இலக்கை நிறைவேற்றியதோடு மலேசிய அணியின் செயல்திறனை பறைசாற்றும் முக்கிய தருணமாக அமைந்திருந்தது. அதன் இறுதிச் சுற்றில் அவர் 6.83 மீட்டர் தூரம் வரை தாண்டி சாதனை படைத்துள்ளார். அது புதிய சாதனையாக பதிவாகியதோடு மலேசிய பாரா தடகள வீரர்கள் போட்டியில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியதையும் காட்டுகிறது. இந்த போட்டியில் 6.35 மீட்டர் தூரம் வரை தாண்டி வெள்ளிப் பதக்கத்தை தன்வசமாக்கினார் அஹ்மத் ஜுஐமான் ஷம்சுடின். அவருக்கு அடுத்து தேசிய வீரர் முகமது நஸ்ரி ஹஸ்மி மோகன் 6.31 மீட்டர் தூரம் தாண்டி வெண்கலத்தை கைப்பற்றினார். மலேசியக்கென்ன காற்பந்தாட்டம் PDRM FC-யை ஒற்றை கோலில் வென்று காலிறுதிக்கு முன்னேறுகிறது JDT. அணியின் அந்த வெற்றி கோலை அர்பெத்தோ டியாஸ் மார்டின் புகுத்தினார். ஆட்டம் தொடங்கியது முதலே கோல் புகுத்த பல தாக்குதல்களை நடத்தியது JDT. அவை அனைத்தையும் PDRM கோல் காவலர் நூர் ஹக்கீம் ஹமீதுன் லாபகமாக தடுத்தார். ஆட்டத்தின் 5ஆம் நிமிடத்தில் குல்ஹெர்மி உதைத்த பந்தும் கோல் கம்பத்தில் பட்டது. முற்பாதி முடியும் வரை எடிகாபெலின் அணியினர் JDT-யின் நகர்வை கூர்மையாக கவனித்து அவர்களை கோல் புகுத்த விடாமல் தடுத்தனர். பிற்பாதி வரை ஆட்டம் கோலின்றி இருந்த நிலையில் அதனை 66ஆம் நிமிடத்தில் மார்டின் முறியடித்தார். அதனைத் தொடர்ந்து கூடுதல் கோலை எந்த அணியினரும் புகுத்தவில்லை. அடுத்து நடைபெறும் காலிறுதிச் சுற்றில் JDT-யும் மலாக்கா FC-யும் சந்திக்க உள்ளன. தொடர்ந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்டம். இன்று அதிகாலையில் நடைபெற்ற பான்மத் உடனான ஆட்டத்தில் 2-3 என லிவர்பூல் தோல்வியை தழுவியது. ஆட்டம் தொடங்கிய 26ஆம் நிமிடத்திலேயே பான்மத்துக்கான முதல் கோலை எவனில்சன் பெற்று தந்தார். அந்த கோல் புகுத்திய சில நிமிடங்களிலேயே அதே அணிக்கான மற்றொரு கோலை அலெக்ஸ் ஜிமெனஸ் புகுத்தினார். 2-0 என ஆட்டம் நீடித்த நிலையில் லிவர்பூலுக்கான முதல் கோலை வெர்ஜில் வன் டைக் புகுத்தினார். வெற்றி யாருக்கு என்ற போராட்டத்தின் போது 80ஆம் நிமிடத்தில் லிவர்பூலுக்கான 2வது கோலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார் டொமினிக் சோபோஸ்லாய். வெற்றி பெற்றே தீருவேன் என்ற வேட்கையில் கூடுதல் நேரத்தில் பான்மத்துக்கு கிடைத்த பெனல்டி வாய்ப்பை அமீன் அட்லி சாதகமாக பயன்படுத்தி அவனிக்கான 3ஆம் கோலை புகுத்தி வெற்றியை உறுதி செய்தார். லிவர்பூல் தற்போது லீக் பட்டியலில் 36 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தையே தக்க வைத்துக் கொண்ட நிலையில் பான்மத் 30 புள்ளிகளுடன் 13ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. திருக்குறள். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. மழை இல்லாமல் போனால் புல்லும் முளைக்காமல் போகும். மழைதான் பூமியின் பச்சையம் மற்றும் உயிர்வனக்கிற்கு அடிப்படை. மழை இல்லையேல் பூமி வறட்சி அடைந்துவிடும் என இயற்கையின் சிறப்பை உணர்த்துகிறார் வான்புகழ் வள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.